ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். பாருங்கள், நான் வந்து உரம் மண்ணெல்லாம் கொஞ்சம் இந்த ட்ராலியில் கொஞ்சம் மண் இருந்ததுங்க. இந்த ட்ராலிலெலாம் முன்னால் செடி வைப்பேன். ஆனால் இதில் வந்து சரியாக வரல, ஏன் தெரில. அதனால் அந்த மண் ரொம்ப நாளாகவே இதில் கொஞ்சம் இந்த காய்கறி கழிவுகள்லாம் அதில் போட்டுகிட்டே இருப்பேன். அதெல்லாம் மக்கிடுத்து. பாருங்கள், இந்த பாருங்கள், இதை வந்து இந்த ஆட்டுப்புழுக்கையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப நல்ல மண் பார்த்தீங்களா. செடி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. செடி வந்து அதில் முளைச்சாலே ரொம்ப நல்ல மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் இதை வந்து ஒரு மூலையில் இந்த பக்கம் சேர்த்து வச்சுருந்தேன். அதையும் இதில் போடுறதா முடிவு. பாருங்கள், பக்கெட்டு கொஞ்சம் நான் கீழே வந்து எடுத்துகிட்டு வந்தது தான். பாருங்கள், அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம் அப்படின்னுது. பாருங்கள், ரொம்ப நல்ல மண்ணுங்க. அப்புறம் நான் வந்து வாட்டர் கேன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் சரி சமமாக இந்த மண்ணை வந்து அதில் போடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். நல்ல மண் இதெல்லாம். நான் மக்க வச்சுருந்த மண் தான், அதனால் செடி வளர்த்துருக்கு. அதில் முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் வந்து அப்புறம் பாருங்கள், நான் பண்ணியிருக்கிற கூட்டை இப்படிலாம் பண்ணுவேன். எதையாவது யோசிச்சு உங்களுக்கே தெரியும். பாருங்கங்க, அந்த கீரையை பாருங்கங்க எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த வாட்டர் கேன் மூடியில் பார்த்தீங்களா, கீரை என்ன அழகாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இப்படிலாம் மண் நல்ல மண்ணுங்க. இதெல்லாம் வந்து இந்த மண்ணை வந்து இதில் சரி சமமாக போடலாம். அப்புறம் நான் பண்ணியிருக்கிற போட்டுட்டு தான் போவேன். இந்த இருக்க பாருங்கங்க. அப்புறம் வந்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. பாட்டில் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஏதாவது ஒன்று அழகாக இந்த மாதிரிலாம் பண்ணினா இந்த பார்த்தீங்களா, அதில் தான் பண்ணி மாட்டிருக்கேன். அது அழகாக இருக்கு பாருங்க. இந்த மண்ணெல்லாம் வந்து இதில் இந்த கேனில் நிறச்சிருவேன். கட் பண்ணிவிட்டு வந்து வச்சுருக்கேன். அதோட மூலிகள் தான் இது. அப்புறம் வந்து அந்த டப்பு நான் வாங்கினேங்க நேற்று. இந்த பார்த்தீங்களா, கீரை போடலாம் அப்படின்ட்டு வாசலில் வாங்கினேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கீரையெல்லாம் என்ன முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து அந்தி மந்தாரை, நான் ஒரு பைத்தியங்க. அந்தி மந்தாரை எங்கே கண்டாலும் விட மாட்டேன். அதுதான் அந்த கேனில் அந்தி மந்தாரை வச்சுருக்கேன். இப்படிலாம் கட் பண்ணி என்ன அழகாக வைக்க நம்ம கார்டனில் வைக்கும் போது என்ன அழகாக இருக்கும் தெரியுங்களா. இந்த அப்படி வச்சுருக்கேன் பாருங்களேன், என்ன அழகாக இருக்கு பாருங்கள். கார்டனுக்கு ஒரு அழகு கொடுக்கும் இல்லையா. அப்புறம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, இன்றைக்கி நான் பண்ணுற வேலை இந்த பாருங்கள், இதில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தெரியுதா. இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரிங்க இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி செட் பண்ண போகிறேன். ஒரு இடத்துல செட் பண்ணணும். அதுதான் எந்த இடம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதில் தான் இந்த டிசைன், இந்த இதில் வந்து இந்த மாதிரிலாம் டிசைன்லாம் இதில் எப்படி வச்சு கட்டும் போது ரொம்ப அழகாக தெரியும். கார்டனுக்கே ஒரு அழகு கிடைக்கும் பார்த்தீங்களா. அத்தனையுமே கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இந்த பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்கு பாருங்கள். என்ன அழகாக ஒரு டிசைன் மாதிரி கட் பண்ணி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். பாட்டில் பார்த்தீங்களா, அதனால் ஈஸியாக நம்ம கத்திரி வச்சு இதில் கட் பண்ணிடலாங்க. நேற்றுக்கு வந்து ஜெயா கார்டன் சொல்லிட்டு ஜெயாஸ் கார்டன் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப நிறைய அறிவுரை சொன்னாங்க தோட்டத்தை பற்றிலாம். அது வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னது வந்து இன்றைக்கி அது பாருங்களேன், நான் சொல்கிறேன் பாருங்கள், புரிஞ்சு கார்டனில் பார்த்து வேலை செய்யுங்க அப்படின்னு. சிஸ்டர், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பாருங்கள், நான் பாருங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்டனுக்கு நமக்கு அழகு கிடைக்கிறதுங்க. பார்க் மாதிரியெல்லாம் அழகு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அவங்க சொன்னாங்க நீங்கள் கார்டனில் பார்த்து வேலை செய்யுங்க பார்த்தீங்களா. குழவி கூடு கட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த மூலையில் நான் பெருக்கி வாரி போட்டேன். வாரி போடும் போது பார்க்குறேன் பறக்கிறது. எனக்கு இப்போ அதில் காமிக்க முடியல, ஏன்னா பறந்துட்டு இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிகிறதுன்னு எனக்கு தெரில. இதில் கூடு கட்டியிருக்குங்க, உள்ளே இருக்காங்க அவங்க. வாரிக்கிட்ட என்றைக்கோ போட்டதுங்க. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. டைம் கிடைக்காம அப்படி அப்படியே போட்டுறது தான். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற வேலை இதுதாங்க. இதை மண்ணெல்லாம் இதில் போட்டுருவேன். இப்போது இதெல்லாம் பண்ணி போட்டுட்டு போகணும். நேற்றுக்கெல்லாம் தான் இதுக்கெல்லாம் பெயிண்ட் கொடுத்துட்டுருந்தேன்.
இந்த மாதிரிலாம் பெயிண்ட் கொடுத்தது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கார்டனில் அந்த இடத்துல வச்சாச்சுன்னா ஒரு அழகு கிடைக்கும். இந்த மஞ்சள் 5 தர பாருங்க பார்த்தீங்களா. கீரையை பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்காங்க பாருங்கள். வாட்டர் கேன் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மண்ணெல்லாம் வந்து இந்த கேனில் போட்டு நான் வந்து கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு. இந்த கேனெல்லாம் அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, இதெல்லாம் இதில் இப்படி கட்டுவேங்க. இந்த இடத்துல வச்சு கட்டுவேன். அந்த மூலையில் குழவி கட்டியிருக்குதுங்க, பயமாக இருக்குது எனக்கு அங்கே போகிறதுக்கு. கூடு கட்டியிருக்கு குழவி. அப்புறம் பாருங்களேன், இந்த மண்ணெல்லாம் இதில் போடுறேன். ரொம்ப நாளாகவே இந்த மண் கலவையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். அப்பப்போ சேர்த்து வச்சுருக்கேன். அப்பப்போ அந்தந்த இடங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதுலேருந்து எடுத்து போடுவேன். நல்லா உரம் பண்ணுங்க இது. நிறைய எங்கிட்ட கீழே எலுமிச்சை நாற்று நிறைய இருக்குங்க. அப்புறம் வந்து கீழே வந்து என்னோடய கார்டனில் வந்து கீழே நிறைய செடிகளும் வச்சுருக்கேன். மருதாணியெல்லாம், பாவக்காயெல்லாம் கீழே போட்டிருக்கேன். கீழே பாவக்காயெல்லாம் போட்டிருக்கேன். பாவக்காயெல்லாம் கொடி கட்டிருக்கு. அது தனியாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். கீழே நிறைய போட்டிருக்கேங்க. நான் கீழே மருதாணி பவளமல்லியெல்லாம் கீழே இருக்குது. இந்த மண்ணெல்லாம் இதில் போட்டுட்டு போங்க. நன்றி வணக்கம். உங்களுக்கு இந்த இது பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி வணக்கம்.